திமுகவுக்கு ஷாக் மேல ஷாக். வேலையை காட்டிய ராகுல். டெல்லி போடும் திட்டமே வேற. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் நாளுக்கு நாள் அதிரடி மாற்றத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையிலான கூட்டணி குறித்த தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்ஹான் வதேராவின் திருமண நிகழ்வில் நடிகர் விஜய் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. இந்த மாதத்தில் நடைபெறவுள்ள திருமண மற்றும் நிச்சயதார்த்த விழாக்களில் சோனியா காந்தி குடும்பத்தினர் அனைவரும் பங்கேற்கின்றனர். இந்த சூழலில் விஜய்க்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு என்பது வெறும் தனிப்பட்ட நட்பு ரீதியானது மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய அரசியல் நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த விழாவின் போது ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியுடன் விஜய் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் அதன் பிறகு கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் அரசல் புரசலாக தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் ராகுல் காந்தியின் மிகவும் நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய பங்காற்றி வருகிறார். சமீபத்தில் தமிழகத்தில் திமுக அரசின் கடன் நிலைமை குறித்து பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட அதிரடி அறிக்கைகள் தற்பொழுதைய திமுக காங்கிரஸ் கூட்டணிகள் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளன. திமுக அரசு தமிழகத்தை பெரும் கடனாளியாக மாற்றிவிட்டதாக அவர் முன்வைத்த விமர்சனங்கள் ராகுல் காந்தியின் ஆசையுடன் தான் சொல்லப்பட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் அதே சமயம் விஜயின் தாவேகாவுடன் ஒரு வலுவான அச்சாணையை உருவாக்குவதற்கும் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சாவியாக செயல்பட்டு வருகிறார். ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படும் இவர் இரு தரப்பிற்கும் இடையிலான முரண்பாடுகளை களைந்து தேர்தலுக்கான பொதுவான செயல் திட்டங்களை வகுத்து வருகிறார். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலும் காங்கிரஸ் மற்றும் தாவேகா இடையிலான கூட்டணி உறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது. கேரளாவில் விஜய்க்கு இருக்கும் அபாரமான ரசிகர் பட்டாளம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டுள்ளது. தென்னிந்தியாவில் காங்கிரசின் பிடியை வலுப்படுத்த விஜயின் அறிமுகமும் ஆற்றலும் தேவை என ராகுல் காந்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த தகவல் மூலம் திமுகவுக்கு பெரும் ஷாக்கை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் ராகுலும் ஸ்டாலினும் மிக நெருக்கமான நண்பராக இருந்தாலும் அரசியல் விஷயத்தில் மாறுபட்டு செயல்பட துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஒருவேளை வெளியேறினால் திமுகவுக்கு பெரும் தோல்வியை சந்திக்க வாய்ப்புள்ளதால் விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வெளியேற வாய்ப்புள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் திமுக என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி வருகிறது. கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தவே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது பேச்சுக்கள் அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.